வட மாநிலங்களுக்கான KTMBயின் 3 வழித்தடங்களில் சமிக்ஞை மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்பு முறையை உட்படுத்திய கேபிள் திருட்டு சம்பவத்தால் நேற்று ரயில் சேவைகள் 1 மணி நேரத்திற்கு மேல் பாதிக்கப்பட்டன. வடபகுதிகளுக்கான KTM கம்யூட்டர் மற்றும் ETS ரயில் சேவைகள் என இரண்டுமே தடங்கல்களை சந்தித்தன. தாப்பா ரோட் சுங்காய் வழித்தடத்தில் 200 மீட்டருக்கு கேபிள்கள் திருடப்பட்டன. கமுந்திங் புக்கிட் மேரா பாகான்ஸ்ராய் வழித்தடத்தில் 110 மீட்டருக்கும் சிம்பாங் அம்பாட் புக்கிட் மர்தாஜாம் வழித்தடத்தில் 40 மீட்டர் வரையிலும் கேபிள்கள் திருடப்பட்டன. இதனால் 80 முதல் 115 நிமிடங்கள் வரை ரயில்கள் தாமதமாகின. ETS ரயில் சேவைகளில் KL சென்ட்ரல் பட்டவத் சுகாமாட், பட்டவத் KL சென்ட்ரல், படாங் பசார் KL சென்ட்ரல், சுகாமாட் படாங் பசார் ஆகியவை பாதிக்கப்பட்டன. வடபகுதிக்கான KTM கம்யூட்டர் சேவையில் ஈப்போ வழித்தடத்தில் 30 நிமிடங்களுக்கு தாமதம் ஏற்பட்டது. சேவை தடங்கள் குறித்து பயணிகளுக்கு SMS குறுந்தகவல் வாயிலாகவும் KTMBயின் சமூக ஊடகங்களில் வழியாகவும் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டன. கடந்த ஜனவரி முதல் மே வரை வடபகுதிகளில் 45 கேபிள் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த ஆண்டு நிகழ்ந்த கேபிள் திருட்டால் KTMB மொத்தமாக 1.28 மில்லியன் ரிங்கிட் இழப்பை சந்தித்த வேளை இவ்வாண்டு மார்ச் வரை மட்டுமே 1,62,000 ரிங்கிட் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக்கேல் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். ஊழியர் சேமநிதி வாரியமான EPF 99 ஸ்பீட் மார்ட் ரீட்டெயில் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட்டின் 421.79 மில்லியன் ரிங்கிட் பங்குகளை வாங்கி அந்நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரராகியுள்ளது. அந்த பல்பொருள் விற்பனை கட்டமைப்பில் இது 5.02 விழுக்காடு நேரடி பங்குரிமையாகும். ஜூன் 4ஆம் தேதி வாங்கப்பட்ட அப்பங்குகள் சிட்டி குரூப் நாமினிஸ் சென்ட்ரியன் பெர்ஹாட் நிறுவனத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய பங்குச்சந்தைக்கு அனுப்பிய தகவலில் EPF உறுதிப்படுத்தியது. 99 ஸ்பீட் மார்ட் இன்று நாட்டின் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டமைப்பாக வளர்ந்து நிற்பது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர் மூவார் தாமான் சாக்கேவில் சூதாட்ட தோல்வியால் ஒரு பள்ளிவாசல் அருகே ஏற்பட்ட சண்டை வன்முறையாக மாறியதில் 4 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் 4 கைதாகி லாக்அப்பில் உள்ளனர். திங்கட்கிழமை விடியற்காலை 1 மணி அளவில் சுமார் 20 பேருக்கிடையில் மூண்ட சண்டை சற்று நேரத்தில் ஆயுத தாக்குதலாக மாறியது. இதனால் நள்ளிரவில் அப்பகுதி வாழ் மக்கள் தூக்கம் கலைந்து கலவரமடைந்தனர். தகவல் கிடைத்து சம்பவ இடம் வந்து சேர்ந்த போலீஸ் 4 கைது செய்தது. தப்பியோடிய எஞ்சிய நபர்கள் தீவிரமாக தேடப்படுகின்றனர். காயமடைந்த 4 அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அப்பகுதியில் மேலும் தொந்தரவுகள் வராதிருக்க போலீஸ் ரோந்து நடவடிக்கை மேம்படுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத சூதாட்டத்தில் ஏற்பட்ட தோல்வியே பிரச்சினைக்கு மூல காரணம் என தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மூவார் போலீஸ் கூறியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சபா சம்பூர்ணாவில் உள்ள போஹே டுலாங் தீவு இன்று முதல் ஜூன் 13 வரை பொதுமக்களுக்கு மூடப்படுகிறது. முதலை அச்சுறுத்தல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு வழிவிட ஏதுவாக அது மூடப்படுவதாக சபா பூங்காக்கள் துறை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கூறியது. இந்த போஹே டுலாங் தீவு துன் சக்காரான் கடல் பூங்காவுக்கு உட்பட்ட பிரபல சுற்றுலா தலமாகும். இங்கு முக்குளிப்பு, ஸ்னோர்க்கலிங் போன்ற நீர் சார்ந்த நடவடிக்கைகள் சுற்றுப்பயணிகள் மத்தியில் மிகவும் பிரபலம். இந்நிலையில் அத்தீவில் முதலை நடமாட்டம் இருப்பதை காட்டும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன. எனவே இந்த 3 நாட்களில் சபா பாக்ஸ் வனவிலங்கு துறை மற்றும் போலீஸ் இணைந்து முதலை அச்சுறுத்தல் தடுப்பு நடவடிக்கைகளில் இறங்குகின்றன. அது சுமூகமாக நடைபெறவும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாமல் இருக்கவும் இந்த மூடல் அவசியம் என தெரிவிக்கப்பட்டது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை.
இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். சிங்கப்பூர் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் ஒன்று இந்தியாவின் கேரள மாநிலம் அருகே நேற்று நடுக்கடலில் தீப்பிடித்தது. 650 சரக்கு கொள்கலன்களுடன் கப்பல் இலங்கையின் கொழும்புவிலிருந்து மும்பை நோக்கி செல்லும் வழியில் இச்சம்பவம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட வெடிப்புகளால் குறைந்தது 40 கொள்கலன்கள் கடலில் விழுந்தன. இதையடுத்து இந்திய கடலோர காவல் படை விமானங்களும் போர் விமானங்களும் உடனடி மீட்பு நடவடிக்கையில் களமிறக்கப்பட்டன. இவ்வேளையில் அக்கப்பல் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் என்பதை அக்குடியரசின் கடல் மற்றும் துறைமுக அதிகார தரப்பு உறுதிப்படுத்தியது. சம்பவத்தின் போது கப்பலில் 22 பேர் இருந்தனர். ஆனால் அவர்களில் எவரும் சிங்கப்பூர் பிரஜைகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. உயிர் பயத்தில் கடலில் குதித்த 18 பேர் காப்பாற்றப்பட்டனர். அவர்களில் 5 காயமடைந்துள்ளனர். அவர்கள் இந்திய கடற்படைக்கு சொந்தமான உயிர்காக்கும் படகுகளுக்கு மாற்றப்பட்டு புதிய மெங்களூர் துறைமுகம் கொண்டு செல்லப்பட்டனர். எஞ்சிய 4 காணவில்லை. அவர்களில் 2 தைவானியர்கள், 1 மியான்மர் நாட்டவர், மற்றொருவர் இந்தோனேசியர். இந்திய கடலோர காவல் படை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கப்பலிலிருந்து அடர்த்தியான கரும்புகை எழுவதையும் சில கொள்கலன்கள் திறந்த நிலையில் மற்றும் ஒழுங்கற்ற நிலையில் கிடப்பதையும் காட்டின. வெடிக்கும் அளவுக்கு கொள்கலன்களில் அப்படி என்னதான் சரக்கு இருந்தது என்பது குறித்து அதிகாரிகள் கருத்துரைக்கவில்லை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் குடிநுழைவு சோதனை எதிர்ப்பு போராட்டங்கள் மோசமடைந்திருப்பதால் தேசிய காவல் படைக்கு துணையாக 700 கடற்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்து 4வது நாளாக பாதுகாப்பு படையினருடன் மல்லு கட்டுவதால் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முதலில் அமைதி மறியலாக இருந்த அப்போராட்டம் சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டதால் சினமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மெட்ரோபாலிட்டன் தடுப்பு மையத்திற்கு அருகிலும் சாலைகளிலும் குவிந்தனர். போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைப்பது உள்ளிட்ட வன்முறைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதால் லாஸ் ஏஞ்சலஸ் மாநகரமே கலவர பூமியாக காட்சியளிக்கிறது. ஞாயிறு வரை 10 பேர் கைதான நிலையில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தியும் பாதுகாப்பு படையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர். மீண்டும் பதவிக்கு வந்ததிலிருந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கள்ள குடியேறிகளை அமெரிக்காவை விட்டு வெளியேற்றும் முனைப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். அவ்வகையில் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கும் சட்டவிரோத குடியேறிகளை கடந்த வெள்ளியன்று குடிநுழைவு அதிகாரிகள் கைது செய்தனர். இதனை கண்டித்தே லாஸ் ஏஞ்சலஸில் இந்த போராட்டம் நடந்து வருகிறது. எனினும் கலிபோர்னியா மாநில அரசுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் இதில் பெரும் கருத்து முரண்பாடு நிலவுகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க ட்ரம்ப் காவலர் துருப்புகளை பயன்படுத்தியதை எதிர்த்து கலிபோர்னியா அரசாங்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயாராகி வருவதும் குறிப்பிடத்தக்கது.